ஹலோ வணக்கம். என்னங்க இந்த சீமானுக்கு வல்ல கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா? ம் ஏன்டா நீ மொத்தத்தில் எந்த ஜாதி சொல்லு? நீ மொத்தத்தில் எந்த ஜாதி, எந்த ஊருக்கார? என்ன நீ தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்க? ஏதாவது உனக்கு புரியுமா? நீ பைத்தியமா? எவ்வளோத்தான் உன்னை சொல்கிறது? ஏய், நீ உண்மையாக இருந்தால் உனக்கு ஓட்டு கிடைக்கும்டா. நான் ஒரு தாய்ப்பில்லை, என்னை விட்டீங்க புலம்புற. நான் நல்லது செய்கிறேன், அதனால் என்னை எல்லாம் வெளியே தள்ளியாச்சுன்னு. நீ என்ன இது மாதிரி நல்லா தானே? நீ ஸ்ரீலங்காவிலேயே எனக்கு இப்போ தோணும், ஸ்ரீலங்கா பிரபாகரனை கொல்றதுக்கு கூட நீ துணையாக இருந்திருப்பியோன்னு. பாவம் அந்த மனுஷன். யுத்தம் நடக்கும்போது நீ ஒன்றும் பேசாமல் அவர் இறந்தோடனே நான் ஆமக்கறி தின்னேன். அவர் உனக்கு ஆமக்கறி வச்சு தந்தாரா? அவர் கடவுள், நீ யார்? அவரை பேரை சொல்லி ஊரே பணம் பிடுங்குற. நேற்று நீ சொல்கிற நான் பிரபாகரன் பிள்ளைன்னு. என்ன நீ பிரபாகரன் பிள்ளை? உன்னை அந்த மாதிரி நீ சொல்லிகிட்டு இருக்கிறது தான். நீ பிரபாகரனை பேரை வச்சு ஏமாற்றிட்டு இருக்க. பாவம் ஜாழ் தமிழர்களையும் இங்கே இருக்கவங்களையும். ஆனால் உண்மையில் உன்ன மாதிரி ஒரு கேடு கட்ட உலகத்தில் இருக்க மாட்டான். பொய் சொல்கிறதுல ஆகட்டும், இங்கே எதிரி ஆகட்டும். எதுக்கு? உன்னைத்தான் உன்னை யாருக்கும் வேண்டாம். நீ புலம்புற, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, நான் ஒரு தாய் பிள்ளை, நான் உங்களுக்கு. நீ என்ன மயிறு உழைச்சிருக்கிறது மட்டும்? என்ன உழைச்சிருக்க நீ? இந்த வாய் கத்துறது சாப்பிட விடுறது இல்லாமல் நீ என்ன பண்ணியிருக்க ஒன்று சொல்லு. ஒரு மசரும் பண்ண மாட்டேன். நீ பைத்தியக்காரனாட்டம் புலம்பிகிட்டு இருக்க. ஆமாண்டா, இந்த காலத்தில் ஒரு 100 ரூபா கிடைச்சா நல்லதுன்னு ஆளுங்க நினைக்கிறாங்க. விலைவாசி உயர்வு, பாவம் பிள்ளைங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு 1000 ரூபாய். நான் ஒன்றும் தர மாட்டேன். நீ இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க, ஊரே பிடுங்கிட்டு. இந்த யாழ்ப்பாணம் தமிழ் பிரச்சனை பேசி பேசி பிடிங்க. உன் பிள்ளைங்க எந்த மயிறு ஸ்கூலில் படிக்குது சொல்லு? நீ அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க வேண்டியது. உன் பிள்ளைங்க எந்த மயிறு ஸ்கூலில் படிக்குது? சீமாங்கிட்ட தான் கேட்குறேன். உனக்கு நட்டு கொஞ்சம் எலி குஞ்சிங்க உன் பேக்கில். உண்மை பேசி ஓட்டு வாங்கடா பைத்தியக்காரா. உன்னை நம்பி கொஞ்சம் பேர் உன் பேக்கில் இருக்கான், மொதல் அவங்கள சொல்லணும். தமிழ் வளர்க்குறான். நீ என்ன தமிழ் வளர்க்குற? என்ன நீ தமிழ்? சரிடா, திருப்பரங்குன்றத்தை பிரச்சனை வந்துச்சுல, நீ என்ன மயிறு பண்ணிட்டு பிடிங்கிட்டு இருந்தியா? அன்னைக்கு இந்துக்களுக்கு அங்கே மேலே கோவிலில் வளர்க்குறீங்க, நீ எனக்கு என்ன ஊம்பிட்டு இருந்தியா? பிடிங்கிட்டு இருந்தியாடா? அன்னைக்கு பேச உனக்கு வக்கு இல்லை. நான் உங்களுக்காக வந்த என்ன கத்தியில நீ பைத்தியக்கார மாதிரி கத்துறது இல்லாமல் ஒன்றும் நடக்காது தமிழ்நாட்டில். புரிஞ்சிக்கோ. அது தெரியாமல் நீ கத்திக்கிட்டு இருக்க பைத்தியக்காரனாட்டம். மக்களே பார்த்து இவனை நம்பி ஓட்டு போட்டுறாதீங்க. நீங்கள் உங்களுக்கு நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு ஓட்டு போடுங்க. அதை விட்டுட்டு இவன் பேச்சு கேட்டு நீங்கள் ஓட்டு போட்ட நடுத்தரில் நிற்க வைப்பான் இவன். இதுதான் நான் சொல்லுவேன். நீ திமுகவுக்கு போடு, பிஜேபிக்கு போடுனாலும் சொல்ல, உங்கள் மனசில் என்ன தோன்றுதோ, நல்லது என்ன செய்யுதோ அதுக்கு போடுங்க. வணக்கம். நீ உங்ககிட்ட தான் இருக்குது. இவன் பேச்சை நம்பி இவன் பக்கத்தில் போவாதீங்க. இவன் ஏமாற்றிட்டு இருக்கான் தமிழ்நாட்டு மக்களை. சரி, வணக்கம்.